என்ன இந்த வீடியோக்கு இவ்ளோ ரெஸ்பான்ஸா? இத்தனை பேர் ரெசிபி கேட்பீங்கன்னு நினைச்சும் பார்க்கல. சந்தோஷம் தான். நீங்க கேட்டா செய்யாம இருக்க முடியுமா? இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறங்க. இந்தியால கிடைக்கிற இந்த சிந்தட்டிக் வினிகர், உணவுக்கு பயன்படுத்துற வினாகிரி வச்சு தான் நாம இதை செய்ய போறோம். வினிகர் சாப்பிடாதவங்களுக்கு வினிகர் இல்லாம புளி வச்சு எப்படி செய்யலாம்னு வீடியோ கடைசியில சொல்லித்தரேன். அப்புறமா நீங்க எல்லாரும் அதிகமா கேட்ட ஒரு விஷயம், ஸ்ரீலங்கால மரக்கறி அப்படின்னா காய்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சின்ன வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், அப்புறமா பஜ்ஜி மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தோட அளவும் இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாம தொடச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தன்மை இருந்தா வேகமா கெட்டு போயிடும். டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம், விதையெல்லாம் நீக்கி வினிகர்ல 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து அரைச்ச டேட்ஸ் சேர்த்து மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல, கடுகு மிக்சியில இல்லைன்னா கல்லுல அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, பட்டை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சூடான மண் சட்டியில அடுப்பு மிதமான தீல வச்சு நல்ல ஜாம் பதத்துக்கு வரும் வரை கிளறி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்யும்போது மண் சட்டி, கிளாஸ் பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இனி இந்த கலவை சூடாறினதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய இனிப்பு புளிப்பு காரத்துக்கு ஏத்த மாதிரி வினிகர் சர்க்கரையுடைய அளவுகளை கொஞ்சம் அப்படி இப்படி மாத்திக்கலாம். நாளைக்கு மத்தியானம் சாப்பிடணும் அப்படின்னா இன்னைக்கு நைட் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்துல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணுங்க. எங்க வீட்ல ஒரு வாரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவோம். அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இப்படி இருக்கும். இனி வினிகருக்கு பதிலா புளி வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. புளி நல்ல திக் பேஸ்டா கரைச்சி வடிகட்டி அது கூட மிக்சியில அரைச்ச இல்லைன்னா இடிச்ச டேட்ஸ், கடுகு பொடி, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சூடான மண் சட்டியில அடுப்பு மிதமான தீல வச்சு நல்ல ஜாம் பதத்துக்கு குக் பண்ணி கிளறி எடுத்துக்கோங்க. இது சூடானதுக்கு அப்புறமா அதே ஸ்டெப்ஸ் தான் வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இரவு மாத்தி வச்சு அடுத்த நாள் உணவுக்கு எடுத்துக்கலாம். நீங்க ட்ரை பண்ணா அது கியூட்.